இப்போ வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மணி 10 நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு கேது பயிற்சி என்பது சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர். சாயா கிரகங்கள் என்ன, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிழலுக்கு நிழல் கிடையாது, ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது. அப்போ சூரியனின் நிழல் ராகு, சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ராகு பகவானுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் யோகத்தை, அதாவது திடீர் யோகத்தை, குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய, எதை ஒன்றையுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மோட்சகாரகன், ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானத்துக்கு அதிபதி யார், அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது. ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம தெளித்து அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்சகதியை நம்ம பண்ணலாங்கிறத சாஸ்திர விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான். அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் தனப்பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு. திடீர்னு யோகத்தை ஒருத்தன் நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் அந்த திடீர் பண வரவுகளை குபீர் என்று தரக்கூடியது ராகு. அதே போல் தான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு, அதாவது நம்ம வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள், திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது, திடீர் என்று ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது, இதெல்லாம் இதுவும் ராகு தான் கொடுப்பார். அப்போ ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான். இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவரும் கேது. அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம். அதாவது என்னென்னு கேட்டால் பைத்தியக்கார தன்மையை, ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர். இந்த மாதிரி தன்மை. ரெண்டாவது மனம் வெகுண்டு போகிறது, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது, அவன் ஒரு பித்துக்குழி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஞானகாரகன். ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறது, ஞானத்தை கொடுப்பதும் ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது தான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும். கேது போய் யாரோட சேர்ந்தோ, கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடீஸ்வர யோகத்தை பெறும். அதே மாதிரி 6 இடங்கள், அதாவது மொத்தம் 5 இடங்கள், 5 இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார். ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா. மேடானா மேஷனா மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மீனராசி. இந்த 5 ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு, அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா 5 இடத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை பெற்று விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க. சுபர்னா யார்? குரு சுக்கருடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லப யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஜாதகம். ஆக இந்த அளவில் நம்ம இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம். இது இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, முதல்ல இந்த 12 ராசிகளுக்கு, மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னிராசி மையன்பர்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி 10 நிமிடம் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த 1.5 வருஷத்துக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த கன்னிராசி மையன்பர்களுக்கு வர 29ஆம் தேதியோட சனி பகவான் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 6ஆம் வீட்டில் யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 7ஆம் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டை பார்ப்பார். அது ஒரு பெரிய மேட்டர் இருக்குது, அதை அப்புறம் பேசுவோம். ஆனால் இதில் ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 7ல் இருந்து உங்களை நேராக பார்த்தவர் இறங்கி 6ல் உட்காந்துட்டார். 6ல் ராகு வர்றது ரொம்ப சிறப்பு. எதிரியை வெல்ல முடியும். தடங்களை பூரா நிவர்த்தி பண்ணும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். கன்னிக்கு காரியங்களை ஆற்றுகின்ற நேரம், தடைப்பட்டதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாமே வெற்றிகரமாக சக்ஸஸ் ஆகிடும். எதிரிகளை வீழ்த்துகின்ற நேரம், சட்ட சிக்கல் எல்லாம் மாறிடும். படித்த மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் சக்ஸஸ் பண்ணுற நேரம். ராகு 6ல் வரக்கூடிய ராகு வெற்றி வர வச்சிடும். எல்லாம் ஏதாவது வெற்றி ஸ்தானம்னே பேர். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து விடுதலையாகி இதுக்கு மேலே போயிடுறாரு. அவர் 12ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. யார்? கேது பகவான். இது வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் அவர் இருந்தார். அப்போ டென்ஷன் குறையும். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்த நீங்கள் ஒண்டர்ஃபுல் இந்தியாவாக, பியூட்டிஃபுல் இந்தியாவாக, கூலிங் இந்தியாவாக மாறிவிடுவீர்கள். லைஃபெல்லாம் இனிமேல் ஜாலிங் தான். அப்போ கூலிங்காக, அதாவது இவ்வளோ வெய்ய காலத்தில் போய் கூலிங்காக எப்படிங்க ஜாலிங்க, அதுதான் உண்மை.
வெக்கையான காலங்கள்லாம் போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு குளிர்காலம் ரொம்ப இதமாக சந்தோஷமாக வாழ வேண்டிய அமைப்புகள் உருவாயிடுச்சு. அப்போ கன்னிராசிக்கு ராகு கேது பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். விஷ்ணு துர்க்கையை வழிபடுங்கள். ஒன்று பட்டீஸ்வரம் போங்க, அப்படி இல்லைன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி விஷ்ணு துர்கா கோயிலுக்கு வாங்க. அதாவது விஷ்ணு துர்க்கை கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து பூஜை பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே அந்தனர்கள் ஐயர்கள் கிடையாது. கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் வந்து நீங்களே தேங்காய் உடைச்சி நீங்களே சாமி மட்டும் போகலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு பெற்ற ஸ்தலம் இது. விளக்கு ஏற்றணும், கண்டிப்பாக விளக்கெண்ணெய் விளக்கு தான் போடணும். ஆமணக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றினா புண்ணியம் உங்களுக்கு. எந்த கோயிலுக்காக பண்ணுமே ஞாபகத்தில் வச்சுங்க. எந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்றாலும் ஆமணக்கு எண்ணெய் வாங்கி கொண்டு போய் விளக்கு ஏற்றுங்க, கர்ம வினை ஒழியும். சிறப்பு. இந்த சூட்சமத்தை இன்றைக்கு நம்முடைய அற்புத ஆனந்தம் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கன்னிராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது, மேலும் சிறப்பாக. ஏன்னா சனி இப்போ நேராக பார்க்குறாருல உங்கள் ராசியை. இப்போ அந்த சனி பார்வை பொல்லாதது. அதுக்காக விஷ்ணு துர்க்கை இருக்க பிடிங்க. ஒன்று திருச்சி பக்கத்தில் இருக்கிற மணப்பாறை, திருச்சி மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை, திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி கிராமத்தில் இருக்குது. அது மெயின் ரோட்லேயே. அங்கே போய்ட்டு ஆமணக்கு எண்ணெய் விளக்கு 18 விளக்கு ஏற்றிட்டு 18 முறை அந்த கோயிலை சுற்றி வந்து முன்னால் தேங்காய் விட்டுட்டு அங்கே குங்குமம் எல்லாம் முன்னாலே இருக்கும். நீங்களே வணங்கலாம். நீங்கள் துர்கா மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் துர்கா மந்திரம் முன்னாலும் பாடலாம். நீங்கள் எல்லாம் நீங்களே தான் அப்படி செஞ்சுட்டு போகலாம். அங்கே நீரில் உள்ள நவக்கிரகங்கள் இருக்குது, அதை நீங்கள் 18 முறை சுற்றி வரலாம். தேவிப்பட்டதுக்கு அப்புறம் நீரில் உள்ள நவக்கிரகங்கள் உள்ள ஒரே சேத்திரம் எதுனா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு துர்கா ஆலயம் தான். அதே மாதிரி இதுக்கும் போகலாம். நீங்கள் இங்கே பட்டீஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரத்துக்கும் போகலாம். ராஜராஜ வழிபட்ட ஒரு துர்க்கை கொண்டாந்து வச்சு அது பெரிய ஆலயமாக இன்றைக்கு பிரசித்தி பெற்றிருக்கு. அங்கேயும் நீங்கள் போகலாம். ஆகவே என்பதில் உங்களுக்கு வந்து நல்ல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நேரம் ஆரம்பிக்குது. மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நல்ல நேரம் துவங்குது. சிக்கல்கள் தீருது. நினைச்சதை சாதிப்பீங்க. காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். நான் சொன்ன ஆலயங்களுக்கு மேலும் மேலும் யோகத்தை பெருக்க நான் சொன்ன ஆலயங்களை இருக்க பிடிங்க, பெருக வாழுங்க. இப்படி செய்து அப்படி வாழுங்க. அற்புதம் ஆடம்பரம்.